கேப்சிகம் வச்சு ஃப்ரைட் ரைஸே செஞ்சு போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி அண்ட் பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 முந்திரியை தண்ணியில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ கேப்சிகமில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனிஸ், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் கடையில் வாங்கின கறி மசால், சிக்கன் மசால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த முந்திரியை பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடணும். ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஸோ பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கசூரி மேத்தி போட்டு இறக்குனா நம்மளோட கேப்சிகம் மசால் ரெடி. இது சப்பாத்தி, பூரி அண்ட் தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு பீட்ரூட் சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.